எதிர்காலம் கருதி எந்த ஒரு கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த மாய்கா தயார் என அதன் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் சனிக்கிழமை செய்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சி கூட்டணியில் இருந்து ஆதரவு குரல்கள் வரத் தொடங்கியுள்ளன. அவ்வகையில் மாய்கா பெரிக்கத்தான் கூட்டணியுடன் உறவை புதுப்பிப்பதை தனிப்பட்ட முறையில் தாம் வரவேற்பதாக பெர்சாத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்சகத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ சஞ்சீவன் கூறியுள்ளார். நாட்டின் மிக மூத்த அரசியல் கட்சிகளில் ஒன்றான மாய்காவின் வருகை பெரிக்கத்தான் கூட்டணியை வலுப்படுத்தும் என்றால் தனிப்பட்ட முறையில் தனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்றார் அவர். என்றாலும் இது கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. குறிப்பாக பெரிக்கத்தான் நேஷனல் தலைவர்கள் மன்றத்தில் விவாதிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டிய முடிவு என சஞ்சீவன் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். மாய்காவை வலுவான கட்சியாக முன்னிலைப்படுத்த நியாயமான முடிவுகளை தைரியமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் விக்னேஸ்வரன் முன்னதாக கூறியிருந்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் மாய்கா வேண்டாத விருந்தாளியாக நடத்தப்படுவதுடன் அமைச்சரவை பதவிகளும் மறுக்கப்பட்டது குறித்து தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M. சரவணன் அண்மையில் ஏமாற்றம் தெரிவித்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது.